நாடகத்தை உங்கள் முன் பிள்ளை அழுத கண்ணீர், இதை இலங்கையை சேர்ந்த ஜெயசங்கர் அப்படிங்கிற பேராசிரியரால் இயற்றப்பட்ட அந்த நாடகத்தில் நம்மளுடைய மரபுக்கேற்ப நம்மளுடைய மண்ணுக்கேற்ப ஒரு சிறு மாற்றங்கள் செய்திருக்கிறார். அதில் வந்து அவர் எலி வந்து குடிச்சிட்டு போயிடுச்சு, பாலை குடிச்சிட்டு சொல்லுவார். அதை கௌரீஸ்வரர் நம்ம ஊர் மக்கள் எலி குடிக்கிறது வேண்டாங்க, பூனை வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க எல்லாம் விரும்பி கேட்டதுனால அதுக்கு பதில் பூனையாக மாற்றி அந்த கதையில் ஒரு சிறு மாற்றத்தோடு இங்கே ரொம்ப ஆர்வத்தோடு இந்த குழந்தைகள்லாம் தினமும் வந்து பயிற்சி எடுக்கிட்டு ஒரு வார காலமாக தாய் தந்தையர்கள் வந்து போகாதேன்னு சொல்லி கூட கேட்க வரமாட்டேன், நான் அங்கே தான் போவேன், அங்கே தான் போய் பண்ணுவேன், வீட்டுக்கு வர மாதிரி சாப்பிட மாட்டேன் அப்படிலாம் அடம் பிடிச்சி இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு இப்போ இந்த நிகழ்வை உங்கள் முன் அரங்கேற்ற வந்திருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் அனைத்து பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்கள் முன் இந்த நாடகத்தை சமர்ப்பணம் செய்கிறோம். தெரியுமா? தஞ்சாவூர் குளத்துமேட்டு தெருவில் உள்ள வள்ளலார் ஞான சபையிலிருந்து வந்திருக்கோம். நாங்க ஒரு நாடகம் நடிக்க போறோம். அந்த நாடகத்தோட பேரு பிள்ளை எழுத கண்ணீர். அதுதான் இந்த பிள்ளை. இப்ப யாரும் பாடாதீங்க, யாரும் பேசாதீங்க, ஏன்னா நாடகம் தொடங்கிடுச்சு. பாப்பா தூங்கிட்டு இருக்கு, யாரும் பாடாதீங்க, உங்களையும் தான் நான் போயிடுறேன். என்ன பால் மணக்குது? ஆமா, நல்ல சுட வச்ச பசும்பாலா இருக்கும். நம்மளுக்கு இருக்கிற பசியில அந்த பாலை குடிச்சா நல்ல ருசியா இருக்கும். சரி வாங்க, பால் எங்க இருக்குன்னு தேடுவோம். மீயாவ் 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 மீயாவ். ஐ, பால் இந்தா இருக்கு, வாங்க வாங்க. மானமாட்ட போய் கொஞ்சம் பால் கேட்கலாம். போன போய் நாங்க தான் பூனையா பூனையாட்டு மாடு
நீ